Hi everyone. So welcome to Srishti SSC Academy. So இப்போ நாம பார்க்க போறது percentage A to Z series problem தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல டைப் 1 டைப் 2 ப்ராப்ளம்ஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இதுல இருந்து கன்டினியூ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறது பேசிக்கான டைப்ஸ். ஸோ கண்டிப்பா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ தேர்ட் டைப் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் 20% ஆஃப் 25% ஆஃப் 300 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 300-இன் 20%-இன் 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 300 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். 300-இன் இன்னும் வந்துச்சுனாலே பெருக்கல். சரிங்களா? 20%. அப்போ 20/100 சதவீதம் வந்தாலே கீழே என்ன போட்டுக்கிறீங்க 100. அடுத்தது இன்னும் வந்திருக்கா பெருக்கல் 25/100. இங்கிலீஷில் ஆஃப்னு வந்திருக்கும் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஆஃப்னு வந்திருக்கிறதுனால மல்டிபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0. ஓகேவா? 1 25 25, 4 25 100, 1 4 4, 5 4 20. ஓகேவா? ஸோ 3 × 5 15. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 15. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். If 75 years added to 75% of a number, the same number is obtained. Then that number is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓர் எண்ணின் 75%-உடன் 75 கூட்டும் பொழுது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண் அப்படின்னு கொடுத்துட்டாலே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓர் எண் அப்படின்னு கொடுத்துட்டாலே எப்பவுமே என்னன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஓர் எண்ணின் 75% எப்படி எழுதிக்கலாம்? 75/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு எண்ணின் 75%-உடன் எதை கூட்டுறாங்களாம்? 75 கூட்டும் பொழுது என்ன கிடைக்குதான்? அதே எண் கிடைக்கிறது. அதே எண்ணுனா எக்ஸ் கிடைக்கிறது. அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை கேன்சல் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3 25 75, 4 25 100. ஓகேவா? அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? 3x/4 + 75 is equal to x. இப்போ இந்த 3x/4 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ்னு வருமா? 75 is equal to x minus 3x/4. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 4 4, 4x minus 3x, 4x 3x போச்சுன்னா 1x/4. இங்கே வந்து 75. ஸோ வகுத்தல் அங்கிட்டு போச்சு அப்படின்னா பெருக்கல். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75 × 4 300. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 300. இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து போகலாம். ஸோ 25% ஆஃப் அ நம்பர் இஸ் 650. வாட் இஸ் 80% ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண்ணின் 25% என்பது 650 எனில் அந்த எண்ணின் 80% காண்க. ஸோ இந்த கொஸ்டினை 2 டைப்பில் போடலாம். சரிங்களா? 2 மெத்தடில் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாருங்க. ஓர் எண்ணுன்னு கொடுத்துட்டாலே எக்ஸ். ஓர் எண்ணின் 25%. அப்போ 25/100 எவ்வளோமா? ஈக்குவல் டு 650. 80ன்றதுனால ஈக்குவல் டு 650. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். ஒரு 25 25, 4 25 100. அப்போ வகுத்தல் அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல் 650 × 4. ஸோ இதை பெருக்குனா என்ன வரும்? 0, 5 4 20, மிச்சம் 2, 6 4 24, 26, 2600 வருது. இப்போ 2600 அப்படிங்கிறது அந்த எண். ஆனால் அவன் கேட்டிருக்கிறது அந்த எண்ணின் 80% காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2600 × 80/100. இப்போ 2 0க்கு 2 0. இப்போ எனக்கு 26ஐயும் 8ஐயும் பிரிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 8 6 48, மிச்சம் 4, 2 8 16, 20. ஒரு 0 இருக்குங்களா 80ல்? ஸோ இப்போ 2080 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினை வேற எப்படி போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் மெத்தடில் போடலாம். ஒரு நம்பரோட 25% தான் 25% தான் எவ்வளவு? 650.
25% தான் 650 அப்படின்னா லெஃப்ட் சைடு என்ன போட்டிருக்கேன், பெர்சன்டேஜ் வந்து போட்டிருக்கேன், ரைட் சைடு வேல்யூ. சரிங்களா, பாக்ஸ் மெத்தட் படி. அப்போ 80% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25% தான் 650 அப்படின்னா 80% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 5 25, 4 5, மிச்சம் 1, 3 15, 0, மறுபடியும் 5 அடிக்கிறேன். ஆக்சுவலாக பாக்ஸ் மெத்தடில் நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம், மேலே கீழே அடிச்சுக்கலாம். சரிங்களா, நேருக்கு நேரம் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 5 மறுபடியும் அடிக்கிறேன். 2 5 10, மிச்சம் 3, 6 5 30, 26 80 இப்போ பெருக்கணும்னா இப்போ தான் பெருக்கணும். ஸோ எவ்வளோ வருது? 2080. கிராஸில் பெருக்க தான் முடியும் பாக்ஸ் மெத்தட் படி. சரிங்களா, ஸோ அப்போ 2080 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். A percentage of A is 64. Find the value of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. A இன் A சதவீதம் 64 எனில் A இன் மதிப்பு காண்க. சரிங்களா, A இன் இன்னன்றப்போ பெருக்கல் A சதவீதம்னா A by 100 எவ்வளோவா? ஈக்குவல் டு 64. ஓகேவா? ஸோ A இன்ட்டு A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கலா, இப்போ 6400 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஸ்கொயரு ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சு அப்படின்னா ரூட்டு, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400. அப்போது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 64க்கு 8, 2 0லேருந்து 1 0. இப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது? 80 அப்படின்னு கிடைக்கிது. இந்த கொஸ்டினை வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக, ஸோ நம்மளுக்கு இந்த 64 இருக்குங்களா, ஸோ 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8, ஸோ பின்னாடி ஒரே ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க, 80, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். If 36% of 36 is equal to 54% of x, find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. 36 இன்னன்றப்போ பெருக்கல் 36 சதவீதம், அப்போ 36 by 100 is equal to x in, அப்போ பெருக்கல் 54 by 100 பர்சன்டேஜ்ன்றப்போ. ஸோ இப்போ பெருக்கல்ல இருக்கிறதுனால நேருக்கு நேரம் இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 100க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அடுத்து இங்கே நேருக்கு நேரம் இருக்க கேன்சல் பண்ணலாமா? 9 வாய்ப்பால் அடிக்கலாம். 4 9 36, 6 9 54, மறுபடியும் 4 6 6 6 36. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 4 24 அப்படின்னு கிடைக்கிது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 24. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The difference between 57% of a number and 41% is 240. What is the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணின் 57% அதே எண்ணின் 41% இடையே உள்ள வித்தியாசம் 240 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை எக்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு ஷார்ட்கட்டில் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போது ஓர் எண்ணின் அப்படின்னால என்ன அர்த்தம்? எக்ஸ் 57%, அப்போ 57 by 100. வித்தியாசம்னால மைனஸ் 57%, 41 அதே எண்ணின் 41% இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டதுனால என்ன பண்ணுறேன்? மைனஸ் இஸ் ஈக்குவல் டு வித்தியாசம் எவ்வளோவா? 240. அப்போது கீழே ஒரே மாதிரி இருக்கா? ஸோ பகுதி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா காமனாக 100ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 57ல் 41 போச்சு அப்படின்னா 6, சரிங்களா, 5ல் 4 போச்சு அப்படின்னா 1, ஸோ 16x இஸ் ஈக்குவல் டு 240. ஓகேவா? ஸோ வகுத்தல் அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல், ஸோ 16x இஸ் ஈக்குவல் டு 240 இன்ட்டு 100. இப்போ 16 வச்சு கேன்சல் பண்ணலாம். 4 16 16, மிச்சம் 8, 5 16 80. ஸோ அப்போ என்ன வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 100 1500 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1500. இந்த கொஸ்டினை எப்படி ஷார்ட்கட்டில் போடலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 2%க்கும் 2 இதுக்கும் ஒரு எண்ணின் 57%க்கும் 41% இடையே உள்ள வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2% மைனஸ் பண்ணுங்கள். 57ல் 41 போச்சு அப்படின்னா 16. ஸோ 16% தான் வித்தியாசம் தானே கொடுத்துருக்காங்க. 16% தான் 240 அப்படின்னா அந்த எண் அப்படின்னா ஒரு எண் அப்படின்னாலே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. இப்போ 100% என்ன? லெஃப்ட் சைடு பர்சன்டேஜ், ரைட் சைடு வந்து வேல்யூ. சரிங்களா, பாக்ஸ் மெத்தட் படி
நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம், மேலேயும் கீழேயும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸில் என்ன தான் பண்ண முடியும், பெருக்கல் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நேருக்கு நேரம் கேன்சல் பண்ணுறேன். ஒரு 16 16, ஒரு 16 16, மிச்சம் 8, 5 16 80. ஸோ இப்போ கிராஸில் என்ன தான் பண்ண முடியும்னு சொன்னேன், பெருக்கலாம். ஸோ 15 × 100 1500. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the difference between 73% of a number and 48% of the same number is 615, what is the 15% of the number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு எண்ணின் 73% அதே எண்ணின் 48% இடையே உள்ள வித்தியாசம் 615 எண்ணில் அந்த எண்ணின் 15% காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். ஸோ 73 இருந்து 48 கழிச்சிட வேண்டியதான். ஸோ கழிச்சா என்ன வருது, 25. 73 48 கழிச்சிருங்க. 73 இருந்து 48 கழிச்சோம் அப்படின்னா 25. ஏன் கழிக்கணும், வித்தியாசம்னு கொடுத்ததுனால. அப்போ 25 தான் 615 அப்படின்னா 25% தானே லெஃப்ட் சைடு, ரெண்டுமே பெர்சன்டேஜ் கழிச்சிருக்கேன். இப்போ பெர்சன்டேஜ் 25% தான் 615 அப்படின்னா 15% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 15% தான் கேட்டிருக்காங்க. இப்போ மேலே இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், நேருக்கு நேராக கேன்சல் பண்ணலாம். ஸோ மேலே இங்கேயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 25, 3 15. இப்போ இந்த 5 வச்சுங்க அடிங்க. 4 5 5, மிச்சம் 1, 2 5 10, 3 15. இப்போ இது ரெண்டையும் பிரிக்கிற வேண்டியதான். கிராஸில் என்ன தான் பண்ணலாம், பெருக்கலாம். கிராஸில் பிரிக்கிறேன். சரிங்களா? ஸோ 3 9, 2 3 6, 1 3 3. ஓகேவா? ஸோ 369 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். A saves 20% of his monthly salary if his monthly expenditure is 6000, then his monthly saving is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ தனது மாத சம்பளத்தில் 20% சேமிக்கிறார். அவரது மாத செலவு ரூபாய் 6000 எனில் என்றால் அவரது மாத சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் ஏவோட சம்பளம் அப்படின்னாலே எத்தனை பர்சன்டேஜ், ஒருத்தருடைய வருமானம் அப்படின்னாலே 100%. ஓகேங்களா? 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். வருமானம்னாலே 100%. அவர் அந்த வருமானத்தில் 20% சேவ் பண்ணுறாரு, சேவிங்ஸ். அப்போது செலவு பண்ணுறது எவ்வளோ பண்ணியிருப்பாரு, 80% செலவு பண்ணியிருப்பாரு. 20% சேமிச்சார் அப்படின்னா 80% செலவு பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போது அவருடைய செலவு வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு செலவு வந்து 6000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 80% தான் 6000 அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாத சேமிப்பு. சேமிப்பு எத்தனை பர்சன்டேஜ், 20%. ஸோ அப்போ 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை கண்டுபிடிச்சா போகிறோம். பாக்ஸ் மெத்தட்லாம் போடுறோம். இப்போ 0க்கு 0, ஸோ 2 2, 4 2 8. ஸோ நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம். 1 4 4, 15 4 60. ஸோ 2 0 போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போது எனக்கு என்ன வருது ஆன்சரு, இங்கே ஆல்ரெடி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1500 தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 1500. ஓகேங்களா? பி ஆப்ஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். A fruit seller had some apples. He sells 40% of apples and still has 420 apples. What is the total number of apples he had originally அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பழ வியாபாரி கிட்ட சில ஆப்பிள்கள் வந்து இருக்கு. அதில் 40% ஆப்பிளை வந்து வித்துட்டாரு. இன்னும் அவர்கிட்ட 420 ஆப்பிள் வந்து வச்சிருக்காரு. அப்போ இனிஷியலாக எவ்வளோ ஆப்பிள் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இனிஷியலாக வச்சிருந்தது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 100%. இனிஷியலாக அந்த நம்பர் இந்த மாதிரி கேட்டாலே என்ன அர்த்தம், இனிஷியலாக அவர் வச்சிருந்தது 100%. இதில் 40% என்ன பண்ணிட்டாரு, சோல்ட் பண்ணிட்டாரு. 40% வித்துட்டாரு, சோல்டு. அப்போ ரிமைனிங் எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருப்பாரு, 60% வச்சிருப்பாரு. ரிமைனிங் அவர் வச்சிருக்கிறது அதுதான் எவ்வளோ வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் அவர்கிட்ட 420 இருக்கு, 420 ஆப்பிள்ஸ் வச்சிருக்காரு. அப்போது 60% தான் 420 அப்படின்னா இனிஷியலாக எத்தனை வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக அவர் வச்சுருந்தது 100%. அப்போ 100% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது பாக்ஸ் மெத்தட் படி நேருக்கு நேரம் அடிக்கலாம், மேலே கீழே அடிச்சுக்கலாம். ஸோ
சரிங்களா? கிராஸில் என்ன தான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும். அப்போ 0க்கு 0, 1 6 6, 7 6 42. ஸோ கிராஸில் 100 × 7 700. ஸோ அப்போ இனிஷியலாக அவர் வச்சுருந்தது 700 ஆப்பிள்ஸ். ஓகேவா? அடுத்த கொஷின். If 70% of students in a school are boys and the number of girls be 504, then the number of boys is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பள்ளியில் 70% மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கை 504 எனில் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் பாய்ஸு கேர்ள்ஸு சேர்த்து 100% இருப்பாங்களா? இதில் 70% வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 70% வந்து பாய்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% வந்து யாராக இருப்பாங்க? கேர்ள்ஸாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ யாரோட கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க? கேர்ள்ஸோட கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 504 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அவன் கேட்குறது பாய்ஸ் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எப்படி போடலாம்? பாக்ஸ் மெத்தடில் 30% தான் 504 அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாணவர்கள்னு கேட்டதுனால நான் எவ்வளோ எடுக்கணும்? 70. இன்கேஸ் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தா அங்கே என்ன போட்டிருக்கணும்? 100 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? நேருக்கு நேரம் கேன்சல் பண்ணலாம், மேலே கீழே கேன்சல் பண்ணலாம். ஸோ மேலே கீழேயும் 0க்கு 0 கேன்சல் பண்ணி விட்டுறேன். இப்போ நேருக்கு நேராக 3ஆல் கேன்சல் பண்ணுறேன். 4 3 3, மிச்சம் 2, 6 3 18, மிச்சம் 2, 8 3 24. ஸோ அப்போது 168ஐயும் 7ஐயும் பெருக்கிட வேண்டியதான். சரிங்களா? அப்போது 168 8 7 56ன்னு வருதுங்களா? பெருக்கிறப்போ கிராஸில் பெருக்கிறப்போ 8 7 56ன்னு வருதா? ஸோ அப்போ 6ல் தான் அந்த ஆன்சர் வந்து முடிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இருந்தாலும் நம்ம பெருக்கி பார்த்துடலாம். 168ஐயும் 7ஐயும் பெருக்கும். 8 7 56, மிச்சம் 5, 6 7 42. ஸோ 42 47, மிச்சம் 4, 1 7 11. ஸோ 1176. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன டைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா பாருங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. அதாவது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய வருமானம் வந்து இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ். அடுத்து வந்து குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் ஒய். ஓகேவா? இப்போ ரெண்டுமே இப்போ ஃபைனலாக அவருடைய வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்ற சதவீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒருத்தருடைய வருமானம் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபைனலாக அவருடைய வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பொருளோட விலை வந்து ஃபஸ்ட்டு வந்து 10% குறையுது, அடுத்து மறுபடியும் 10% குறையுது. அப்போ ஃபைனலாக அந்த பொருளில் ஏற்படக்கூடிய மாற்ற சதவீதம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த டைப்பு. ஸோ இதில் இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளோட விலை ஃபஸ்ட்டு A% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. A% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது B% குறையுது. ஓகேவா? இப்போ வேறு சிம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வேறு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போது A இன்ட்டு B பை 100. ஓகேவா? இப்போ இதுவே அதே பொருள் இனிஷியலாகவும் A% குறையுது, மறுபடியும் B% குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள் வர்றப்ப இந்த இடத்துல ப்ளஸ் A இன்ட்டு B பை 100. ஓகேங்களா? ஸோ ரெண்டு இடத்துல வேறு சிம்பிள்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், ஒரே சிம்பிள்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டைப்புக்குள்ளே போகலாம். ஸோ டைப் 4 ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A salary was increased by 40% and then decreased by 20% and the whole A salary increased by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏவோட சம்பளம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 40% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் 20% குறையுது. ஸோ ஃபைனலாக அவரோட சம்பளம் எத்தனை சதவீதம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகரிக்கிறது அப்படின்னாலே ப்ளஸ்ஸு, குறையிறது அப்படின்னு கேட்டாலே மைனஸ். அப்போ இனிஷியலாக 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தது 20% குறையுதா,
minus 20. ரெண்டுமே வேறு வேறு சிம்பிளா? ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள்னா மைனஸ் 40 into 20 by 100. ஸோ கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0. அப்போது 40ல் 20 போச்சு அப்படின்னா 20 மைனஸ் 4 2 8. ஸோ அப்போது ஈக்குவல் டு ப்ளஸ் 12. ஓகேவா? ஸோ ப்ளஸ்னு வந்துச்சுன்னா அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ 12% அதிகரிக்கிறது. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். If price of book is first decreased by 25% and then increased by 20%, the net change in the price of the book will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு புக்கோட ப்ரைஸ் வந்து இனிஷியலாக 25% குறையுது, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 20% அதிகரிக்குது. அப்போ புக்கோட விலையில் ஏற்படக்கூடிய மாற்ற சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு குறையுதுங்களா? -25. அதுக்கப்புறம் 20% அதிகரிக்குது, அப்போ +20. ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள்னாலே இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லிட்டேன்? மைனஸ். ஓகேவா? அப்போ 25 × 20 by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 1 25 25, 4 25 100, 1 4 4, 5 4 20. ஓகேவா? அப்போ -25 + 20 -5. இப்போ ஒரே சிம்பிளை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ -30 + 20. ஸோ கழிச்சோம் அப்படின்னா ஸோ -10. ஸோ இங்கே மைனஸ் வந்தாலே என்ன அர்த்தம்? மைனஸ் வந்துச்சுனாலே குறைகிறதுன்னு அர்த்தம், ப்ளஸ் வந்தால் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது 10% குறையுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். Due to increase in the price of sugar by 40%, a person reduces the consumption by 20%. What is the effect of this on the expenditure அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரையின் விலை 40% அதிகரிப்பால் ஒருவர் தனது நுகர்வை 20% குறைக்கிறார். இதனால் செலவில் ஏற்படும் மாற்ற சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரோட விலை இன்க்ரீஸ் ஆனதுனால ஒருத்தர் தன்னோட கன்சம்ஷனை குறைச்சிட்டாரு 20%. அப்போ அவரோட செலவில் ஏற்படக்கூடிய மாற்ற சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இனிஷியலாக 40% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா 20% குறையுது. அவரோட நுகர்வை வந்து 20% குறைச்சிட்டாரு. வேறு வேறு சிம்பிள்னா -40 × 20 by 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 40 20 போச்சுன்னா 20. ஸோ 4 2 8. ஸோ ஃபைனலாக 12. ஸோ ப்ளஸ் 12ங்களா? ஸோ 12% அதிகரிப்பு. கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மென்சுரேஷன் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். சரிங்களா? இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, தென் வாட் வில் பி த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரித்தால் அதன் பரப்பளவில் ஏற்படும் அதிகரிப்பு சதவீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்துக்கு பரப்பு ஃபார்முலா πr². ஸோ இந்த பை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை விட்டுருங்க. இந்த ஆர் தான் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இதில் ஸ்கொயர் வந்துருக்குங்களா? 2ன்னு வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை ஒரு டைம் போடணும். இதுவே 3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், r³ வந்துருக்குன்னா இந்த ஃபார்முலாவை 2 டைம் போடணும் அப்படிங்கிற ஆத்தில் வச்சுக்கோங்க. 2ன்னு வந்துச்சுன்னா அதில் 1 மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த ஃபார்முலா போடணும். இதுவே வந்து க்யூப்னு வந்திருக்கு, 3ன்னு வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை 2 டைம் போடணும். 3ல் 1 போச்சுன்னா 2. சரிங்களா? 2 டைம் போடணும். இப்போ இந்த இதில் 2ன்னு வந்திருக்கா? அப்போ -1 ஒரு டைம் தான் இந்த ஃபார்முலா போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%, அப்போ +20. மறுபடியும் என்ன போடணும்? 20 தான். ஸோ +20 அதிகரிப்பு தானே. இப்போ ரெண்டுமே ஒரே சிம்பிள்னா இந்த இடத்துல என்ன போடணும்? +20 × 20 by 100. 0க்கு 0, 0க்கு 0. ஸோ அப்போ 20 + 20 40, 2 2 4. ஸோ இப்போ என்ன வரும்? 44% அதிகரிக்கிறது. ஓகேவா? ஸோ 44%. இப்போ அடுத்த கொஸ்டின் இது பாருங்க. இஃப் ஈச் சைட் ஆஃப் அ கியூப் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 15%, தென் த வால்யூம் வில் பி இன்க்ரீஸ்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு கனசதுரத்தின்
ஒவ்வொரு பக்கமும் 15% அதிகரித்தால் கனசதுரத்தின் கன அளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு கனசதுரத்துக்கு வால்யூம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஃபார்முலா A3. ஓகேவா? ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி 3ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா -1. அப்போ இந்த ஃபார்முலா 2 டைம் போடணும். சரிங்களா? அந்த ஃபார்முலாவை 2 டைம் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதிகரிப்பு தானே, ஒவ்வொரு பக்கமும் 15% அதிகரிக்கிறது. அப்போ +15 +15 ப்ளஸ் ஒரே சிம்பிள்னா ப்ளஸ் தான் பண்ணணும். 15 × 15/100. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், கூட்டணும் அப்படின்னா 30 ப்ளஸ் இந்த இதை 5 வச்சு கேன்சல் பண்ணாதீங்க. என்ன பண்ணிக்கலாம்னா 2ஐயும் பிரிக்கிறீங்க. 15 ஸ்கொயர் எவ்வளவு, 225. 2 0 இருக்குங்களா, அப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன வரும், 32.25. ஸோ ஒரு டைம் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஆன்சரை வச்சு 32.25 ப்ளஸ் 15 தான் எடுக்கணும். ஏன்னா ரேடியஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் 15 ப்ளஸ் ஒரே சிம்பிள் தானே, இப்போ ப்ளஸ் 32.25 × 15/100. ஸோ 2 கூட்டணும் அப்படின்னா 47.25ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 32.25ஐயும் 15ஐயும் ஃபஸ்ட் பெருக்கிடுங்க. ஸோ 32.25ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 400, ஆக்சுவலாக புள்ளி எடுத்துவிட்டு பெருக்கிடுங்க. 3225ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4 8 3 7 5ன்னு கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த புள்ளி எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு பெருக்கிடுங்க. சரிங்களா? பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு இது கிடச்சிருச்சு. இப்போது எத்தனை ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிட்டேன். அடுத்து டிவைடட் பை 100 இருக்குங்களா, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். அப்போ 47.25 ப்ளஸ் டிவைட் பை 100 இருக்கிறதுனால இன்னும் 2 ஸ்தானம் கழிச்சு தள்ளி போகும். அப்போ 4.8375 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 52.0875 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்போது அடுத்த டைப் போகலாம், டைப் 5. ஸோ அந்த டைப் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷினோட வேல்யூ வந்து, ஒரு மிஷினை வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த மிஷினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து குறைஞ்சிட்டே தானே போகும். ஏன்னா தேய்மானம் அடையும், குறைஞ்சிட்டே போகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சம் தான் இது. அப்படி இல்லைன்னா ஒரு இடம் இருக்குது, ஒரு இடத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா, பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்தோட வேல்யூ என்ன, 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுதான் அந்த டைப்பு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். The value of the machine depreciates by 10% each year. A man pays 50,000 for the machine. Find its value after 3 years. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஒருவர் அந்த இயந்திரத்திற்கு ரூபாய் 50,000 செலுத்துகிறார் எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய இனிஷியல் வேல்யூவை எழுதிக்கோங்க, 50,000 இன்ட்டு. ஸோ 3 வருஷமா, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷமும் 10% வந்து என்ன ஆகுது, குறையுது. அப்போ 100. ஸோ 50,000 தான் 100%. அதில் ஃபஸ்ட்டு 10% குறையுதா, அப்போ 100ல் 10 போச்சு அப்படின்னா 90. மறுபடியும் 2வது வருஷமும் அதே 10% தான் குறையுது. அப்போ 100ல் 90. நீங்கள் பாட்டுக்கு 80 போடாதீங்க, எல்லாத்துலேயுமே 10 கம்மி பண்ணி போட்டுருங்க. அடுத்தது 3வது வருஷமும் அதே 10% தான், இப்போ 90. ஸோ 3 வருஷம் கேட்டதுனால 3 இடம் எழுதியிருக்கேன். 2 வருஷம் கேட்டதுனா 2 இடம் எழுதினா போதும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 0 0 0 0. அடுத்து இந்த 3 0 இருக்குங்களா வரிசையா, 3 0வை அப்படிங்க கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 50 இன்ட்டு 9 கியூப் எவ்வளவு, 729. ஸோ இப்போ பெருக்குங்க. ஸோ 5 கூட ஃபஸ்ட்டு 729 5ஐயும் பெருக்கிடுங்க. சரிங்களா? 3 6 4 5 0. ஓகேங்களா? ஸோ 36,450 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
சரிங்களா? இப்போ அடுத்தது, the population of the city increases by 10% annually. If its present population is 21,000, what will be the population in 3 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 21,000 என்றால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அந்நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக இதில் இனிஷியல் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 21,000, 21,000 போட்டேன். சரிங்களா? ஒரு வருஷமும் 10% அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100ன்னு இருந்துச்சா, அப்போ எவ்வளோ ஆகிடும்? 110. அடுத்த வருஷமும் அதே 100, 110. அதுக்கு அடுத்த வருஷம் அதே 100, 110. கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சலு, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இந்த 3 0க்கு இங்கே இருக்கக்கூடிய 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 21 இன்ட்டு 11 கியூப் எவ்வளவு? 1331. இப்போ 1331ஐயும் 21ஐயும் பெருக்கணும். ஸோ பெருக்கணும் அப்படின்னா 27,951. அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 27,951. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 30% அதிகரிக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15% குறையுது. ஸோ ஃபைனலாக 11,050 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகரத்துடைய மக்கள் தொகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன சம்முக்கு அப்படியே உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எக்ஸ்ன்னு இருந்துச்சு. மொதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை 30% அதிகரிச்சிச்சு. அப்போ 130. அடுத்த வருஷத்தில் 15% குறையுது. அப்போ 100ன்னு இருந்துச்சு, 85. சரிங்களா? ஃபைனலாக 11,050 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 0க்கு 0. ஸோ 13 வச்சு இங்கே கேன்சல் பண்ணுறேன். 850ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 85 வச்சு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 0. ஸோ ஃபைனலாக மக்கள் தொகை 10,000 அப்படின்னு இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னால் மக்கள் தொகை 10,000 அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? இப்போது அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஆண்டுக்கு 20% என்ற விகிதத்தில் தேய்மானம் அடைகிறது. சரிங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் அ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 20% per annum வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னால் அதோட மதிப்பு என்ன இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து 40,000 இருக்குது. சரிங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ விலைக்கு அந்த மிஷின் வந்து வாங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. போன சம்மாரியா தான். ஸோ எக்ஸ் வேல்யூ எக்ஸ்ன்னு இருந்துச்சு. மொதல் வருஷம் 20% குறையுது. அப்போனா 80. அடுத்த வருஷமும் 20% குறையுது, 80. சரிங்களா? ஸோ ஃபைனலாக 40,000 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறேன். 0க்கு 0, 0க்கு 0. இப்போ நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம். 8 40, 0 0 0. மறுபடியும் 8ஆல் அடிக்கிறேன். 6 48, மிச்சம் 2, 2 16, மிச்சம் 4, 8 40. ஸோ ஃபைனலாக வகுத்தில் அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல் 62,500. 2 0 இருக்குங்களாங்க. ஸோ 62,500ன்ற மாதிரி மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ எவ்வளோ விலைக்கு வாங்கப்பட்டுச்சுன்னா 62,500க்கு. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த செஷன் இதோட முடியுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த செஷன் வந்து. சரிங்களா? அடுத்தடுத்த டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.